சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய வாழைத்தண்டு வச்சு துவையல் தான் பண்ண போகிறோம். இந்த துவையலை வந்து கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான வாழைத்தண்டு துவையலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு துவையல் பண்ணுறதுக்கு வாழைத்தண்டுக்கு எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ மேலே உள்ளதை தோலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டை ரவுண்டாக கட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாழைத்தண்டை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். எல்லா வாழைத்தண்டுமே தண்ணியில் போட்டுட்டு கத்தியை வச்சு நல்லா சுற்றி விட்டால் அதில் இருக்கிற நார் எல்லாமே வெளியே வந்துடும். இப்போ அடுப்பில் பேன் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 4 வரமிளகா, 1 துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துடலாம். 4 பல் பூண்டு, ஒரு 6 போல் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துடலாம். வாழைத்தண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வாழைத்தண்டை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து கலந்து விட்டுடலாம். துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையலை அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப டேஸ்டான வாழைத்தண்டு துவையல் ரெடி. இந்த துவையலை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.